வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு விசுவாசியின் அதிகாரம். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகவே அந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு வல்லமையாய் நம்முடைய வாழ்க்கையில் அது விளங்குகிறது. அந்த அதிகாரத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்கே சொல்லுகிறார் பாருங்க 18ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்றார், இயேசு இந்த பூமியில் பிறந்து 3.5 வருடம் ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து பரலோகத்துக்கு ஏறப்போகிறாரு. பரலோகத்துக்கு ஏறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். இங்க சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் சகல அதிகாரமும் அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 28 வாசிக்கிற பாருங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் மனுஷனாகிய ஆதாம் என்ன பண்றார் பாருங்க. தேவன் அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஆதாமுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு வல்லமை, எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு அதை கீழ்ப்படுத்தி அவனுடைய வல்லமைக்கு கீழே எல்லாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்பி இந்த ஒரு மனுஷனுக்கு, ஆதாம் என்ற ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணார்னா சகல அதிகாரமும், அங்கே இயேசு சொல்றாரு இல்லையா, மத்தேயு 28:18 சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க அவருக்கு ஏன் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கு தேவன் என்ன பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில மாத்திரமல்ல, வானத்திலும் அதிகாரம் அவருக்கு உண்டு. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் அவருடைய தன்மை எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குறி ரீதியில தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி என்னன்னா, அவருடைய அந்த உள்ளான மனுஷன், ஆவி மனுஷன், அந்த மனுஷன் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தேவன் எப்படியெல்லாம் ஒரு அதிகாரம் உடையவராக இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் அவர் வல்லமையுடையவராக இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் அவர் எல்லாவற்றையும் அரசாளுகிறாரோ, அதனுடைய தன்மை உடையவனாய் என்ன பண்றார் அப்படின்னா மனுஷனை உண்டாக்கினார் தேவன் ஆதாம. அதனால தான் சொல்றாரு பாருங்க 28ஆம் வசனத்துல, பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வல்லமைக்கு கீழே எல்லாவற்றையும் கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய். உனக்கு எதுவுமே விலக்கி வைக்கவில்லை. அங்கே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆதாம் கிட்ட தேவன் சொன்னார். என்னன்னா, தோட்டத்தில் ஒரே ஒரு
விருட்சம் இருக்கு, நன்மை தீமை அறிகிற விருட்சம். அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. இதை மட்டும் தான் தேவன் ஆதாமுக்கு கட்டளையிட்டு இருந்தார். ஏன் கட்டளையிட்டு இருந்தார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் தான் ஆதாமுக்கு ஆதாரமா இருக்கிறார் என்பதை காண்பிக்கும் பொருட்டு அந்த ஒரு காரியத்தை மட்டும் வைத்தார். அதாவது கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு கட்டளை ஆதாமுக்கு கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்னா ஆதாமுக்கு கொடுத்தார். இதை அவருக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை சங்கீதக்காரன் நீங்க சொல்ற பாருங்க. சங்கீதம் 8:3, உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினேன். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, இங்க பார்த்தீங்க ஆளுகை தந்து, அதிகாரம் தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களை சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அங்க சொல்றாரு, ஆதியாகமம் 1:28 சொல்லப்படுகிறது, பூமியை நெருப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்கப்படுறது பாருங்க. நீ அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அதாவது எல்லாவற்றையும் அவனுடைய அதிகாரத்துக்கு தேவன் கொடுத்து விட்டார். இந்த பூமியில ஏதாவது ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய அந்த கட்டளையை பெற்ற ஆதாம் அந்த வார்த்தையை எடுத்து கட்டளையிட வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆதாம் அப்பேற்பட்ட ஒரு சுதந்திரம் உடையவனாய், அதிகாரம் உடையவனாய், வல்லமை உடையவனாய் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். இப்பேற்பட்ட ஆதாமுடைய அதிகாரம் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆதியிலே தேவன் கொண்ட அந்த திட்டத்திலிருந்து இயேசு ஒருபோதும் அவர் விலகவே இல்லை பாருங்க. ஏன் அவருக்கு அங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட அதிகாரம் ஆதாம் ஆதியில இழந்து விட்டார். வஞ்சிக்கப்பட்டு பிசாசன் மூலியமாக அந்த அதிகாரத்தை பிசாசு உரிந்து கொண்டான் பாருங்க. அவர் அங்கேயே சொன்னாரு, என்ன சொன்னார்னா, எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்து, ஆண்டு கொள்ள அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆதாம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த சர்பத்தையும் அவன் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும், அந்த சர்பத்தையும் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ் அவன் கொண்டிருக்க வேண்டும். அங்க மிஸ் பண்ணிட்டார் ஆதாம். அங்க மிஸ் பண்ணதுதான் மறுபடியும் இழந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுக்கும்படி பூமியில பாடுபட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இழந்து போன அதிகாரத்தை பாருங்க, இந்த இழந்து போன அதிகாரத்தை பிசாசு உரிந்து கொண்டான். சொல்றான் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், இந்த இழந்து போன அதிகாரம் பிசாசு பாருங்க என்ன மாதிரி சொல்றான் பாருங்க. 4ஆம் அதிகாரம், இயேசுனுடைய ஊழியம் மிக ஆரம்பிக்க போகிறது. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைகிறார். முதல் வசனம், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியினால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. சொல்றான் பாருங்க, 5-6 வாசி இருப்பாருங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் பாருங்க, அதிகாரம் பிசாசு யாரு கொடுத்தா? தேவன் கொடுக்கலங்க. அதிகாரத்தை கொடுத்த அந்த ஆதாம் என்ன பண்ணா, இந்த அதிகாரத்தை எல்லாவற்றையும் பிசாசு கொடுத்து விட்டான். சொல்றான் பாருங்க, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு? ஆதாம் மூலியமாக அந்த அதிகாரம், மகிமை எல்லாவற்றையும் இந்த ஆதாம் என்ன பண்ணான்னா, இப்படி சொல்லுவாங்க பார்த்தியா, தார வாத்துட்ட தொலைச்சிட்டேன், அந்த மாதிரி பிசாசுகிட்ட தொலைச்சிட்டு வந்துட்டான். தொலைச்சிட்டு வந்ததுனால இந்த உலகத்துல வறுமை, வியாதி, பாவம், கண்ணீர், பிரச்சனை
இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த பிசாசினுடைய அந்த கிரியை, இதெல்லாம் அவனுடைய அதிகாரம் இதை செய்கிறது. இந்த அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் மனிதன் எழுந்த அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படிதான் இயேசு இந்த பூமியில வந்தார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு எவ்வளவு தைரியமா இயேசு கிட்ட பேசுறான் பாருங்க. அதுக்கு இயேசு ஒரே ஒரு பதில சொல்றாரு பாருங்க. நீர் என்னை பணிந்து கொண்டால், பிசாசு சொல்றான் பாருங்க, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறதே. இப்போ இந்த அதிகாரம் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை விசுவாசிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், எபேசியர் 1 அதிகாரம் 20, 21, 22, 23 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேல அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமாக சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தறினார். இப்போ எல்லா அதிகாரமும் இயேசுக்கு இருக்கிறது. இயேசுதான் தலையா இருக்கிறார். அவர் சொல்றாரு, சரீரமான சபைக்கு அதை கீழ்ப்படுத்தினார். என்னன்னா, நாம் தான் சபையா இருக்கிறோம். நாம் தான் இந்த இயேசுன்ற தலைக்கு சரீரமா இருக்கிறோம். அப்போ சகல அதிகாரமும் அந்த தலைக்கு இயேசுக்கு கொடுக்கப்பட்டால் அதே அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? சரீரமாகிய நமக்கும் எல்லாமே நமக்கு கீழே இருக்கிறது. அதுதான் அப்படியே நீங்க தொடர்ந்து வாசிங்க. எபேசியர் 2:7 சொல்லுது பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, அவர் என்ன செய்யறாரோ அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, இதெல்லாம் என்ன செய்கிறதோ அதை எல்லாவற்றும் நமக்கு இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக மறுபடியும் தேவன் நமக்கு புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலியமாக, கல்வாரி சிலுவையில் அவர் பாடுபட்டிருக்கிறார், நமக்காக சாபமானார். உண்மை, சிலுவைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் அதிகாரமுடைய வாழ்க்கை, வல்லமுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இப்பேற்பட்ட அதிகாரத்தை, இப்பேற்பட்ட வல்லமையை கொடுக்கிறார். இந்த வல்லமை அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த அதிகாரம் எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க. இந்த அதிகாரத்தை மோசேனுடைய வாழ்க்கையில தேவன் காண்பிக்கிறார் பாருங்க. மோசேனுடைய வாழ்க்கையில இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த வேண்டும். மோசே யார் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறார் மோசே. இவருடைய வழியில வருகிறார் மோசே. ஆபிரகாம் சந்ததி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி. அந்த சந்ததி 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறது. 430 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீக்க வேண்டும். இந்த ஏழ்மையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த பாவ பிரச்சனையிலிருந்து, இந்த அடிமையிலிருந்து நீக்க வேண்டும். அதற்கு தேவன் அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும். அதற்கு தேவைப்படுகிறார் ஒரு மனிதன், மோசே. அந்த மோசேயின் மூலியமாக தேவன் யார், அவருடைய அதிகாரம் என்ன, தேவனுடைய வல்லமை என்ன என்பதை காண்பிக்கும் பொருட்டு மோசே அழைக்கிறார். பார்வோன் தான் ஒரு சுப்பீரியர் லீடர். அந்த டைம்ல பார்வோனுக்கு முன்பாக யாரும் நிற்கவே முடியாது, எந்த மனுஷன் நிற்க முடியாது, யாருடைய வல்லமை நிற்க முடியாது, யாரும் போர் செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் எகிப்து தான் ஒரு உலகத்தை ஆண்ட அரசு. அந்த அரசுக்கு எதிராக, அந்த அரசுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக பேச வேண்டும் என்றால் ஒரு அதிகாரம் பெற்றவனாய், வல்லமை பெற்றவனாய் போய் பேச வேண்டும். அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் மோசேக்கு தேவன் அளிக்கிறார். இங்க நமக்கு இந்த இயேசு மூலியமாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தான் தலையா இருக்கிறார், நாம் தான் சரீரமா இருக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படிதான் நம்ம ஒவ்வொரு பகுதியில இப்ப பார்க்க போறோம். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? யாத்திராகமும் 3 அதிகாரம், யாத்திராகமும் 3
3ஆம் அதிகாரம். இங்கே பாருங்க, இந்த பின்னணியை நான் சொல்கிறேன். மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிடுறாரு. அந்த தேசத்தில் இருக்கிறாரு. ஒரு கொலை பண்ணவன், அதாவது என்னன்னா, ஒரு தடவை ஒரு கொலையை ஒன்று பண்ணிடுறாரு. என்னன்னா, ஒரு எபிரேய மனுஷன் எகிப்து மனுஷன் வந்து அந்த எபிரேய மனுஷனை அடிக்கிறான். இதை பார்த்துட்டு என்னுடைய சகோதரனை நீ அடிக்கிறா அப்படின்ட்டு எகிப்து மனுஷனையோ மோசே என்ன பண்ணுறாருன்னா சுற்றி பார்த்துட்டு கொலை பண்ணிடுறாரு. 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கு. கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் வராரு. இப்போ அடுத்த நாள் அவருடைய சகோதரருக்குள்ளே சண்டை வருகிறது, எபிரேய சகோதரருக்குள்ளேயே. அப்போ மோசே சொல்கிறாரு, ஏன்பா சண்டை போடுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சகோதரர்கள் கேட்குறாங்க, எனக்கு நீ தலைவனாக இருப்பியா, நீ எனக்கு வந்து நீ வந்து என்ன ஆளுகை செய்வியா, நேற்று எகிப்து என்னை கொன்னே அந்த மாதிரி என்ன ஏதாவது பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓ நான் கொன்னது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சோ அப்படின்னு, இது வந்து பார்வோன் தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவார் அப்படின்னு பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடுறாரு மோசே. பயந்து ஓடின மோசே மீதியான் தேசத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே திருமணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. பிள்ளைகளை பெற்றெடுத்து அங்கே ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார் மோசே. அங்கே தன்னுடைய மாமானுடைய ஆடுகளை மேய்த்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ வழி நடத்தும் போது தான் ஒரு மலையில் மோசேக்கு தேவன் காட்சி அளிக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். மோசே யாத்திராகமம் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலிருந்து நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை காற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த முச்செடியில மோசேக்கு தேவன் காட்சி அளிக்கிறார். ஏன் காட்சி அளிக்கிறார் அப்படின்னா, நான் உன்னை ஒரு அதிகாரியா வைக்க போறேன், ஒரு என்னுடைய ஸ்தானாதிபதியா நான் வைக்க போறேன், என்னுடைய வல்லமை பெற்ற மனுஷனாய் என்னுடைய அதிகாரத்தை கொடுத்து என்னுடைய ஜனங்களை விடுதலை பண்ணும்படி உன்னை நான் தெரிந்து கொள்ள போறேன் அப்படின்னு தரிசனமாகி, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் நான் இந்த 430 வருஷமா அடிமைப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா எகிப்து தேசத்தில், அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை நான் விடுதலை பண்ண போறேன். இந்த விடுதலைக்காக நீ பார்வோன் இடத்துல வந்து நீ பேச வேண்டும், பார்வோனுடைய சமூகத்துல போய் நீ பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மோசே கிட்ட தேவன். அப்போ பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மோசேயை பார்த்து தேவன் சொல்றாரு பாருங்க, நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கூப்பிடுறாரு பாருங்க, யாருக்கிட்ட அனுப்புறதுக்கு? பார்வோன்கிட்ட அனுப்புறதுக்கு நான் உன்னை அனுப்புறேன் வா அப்படின்றாரு. அப்போ மோசே சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திர எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றேன் அப்படின்ற. இங்க தேவனுடைய பார்வையில மோசே எப்பேற்பட்டவனா இருக்கிறான். இங்க மோசேனுடைய பார்வையில அவனே தன்னை எப்படி பார்க்கிறான் என்பதை இந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன் வா என்ற கூப்பிடுறாரு. வா, உன்னை நான் வந்து அங்க அனுப்ப போறேன், என்னுடைய சார்பாய் என்னுடைய அதிகாரம் பெற்றவனாய் என்னுடைய வல்லமையுடையவனா நீ பார்வோனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் வா அப்படின்றாரு. இங்க மோசே சொல்றாரு 14ஆம் வசனத்துல, ஆண்டவரே பார்வோனுக்கு முன்னாடி நான் நிற்க முடியாது, நான் எம்மாத்திரம். அந்த பார்வோனுக்கு பயந்துதான் மோசே வந்தாரு. சொல்றாரு, நான் பயமா இருக்க ஆண்டவரே அப்படின்றாரு. 12ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு பாருங்க, அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். முதல்ல சொல்றாரு வா, உனக்கு அழைக்கிறார், கூப்பிடுறாரு வா அப்படின்றாரு. மோசே சொல்றாரு, மறுக்கிறார், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. இங்க 12ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்றாரு,
நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னா என்னன்னா, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து என்னுடைய ஆற்றல், என்னுடைய வல்லமை, என்னுடைய எண்ணம் எப்பேற்பட்டதா இருக்கிறது, அப்பேற்பட்ட உடையவனாய் மனுஷனை நான் உன்னை மாற்றுவேன் என்று மோசேக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் கூட தான் இருப்பேன் வா அப்படின்றாரு. மறுபடியும் மோசே என்ன பண்றாருன்னா மறுக்கிறாரு. ஆண்டவரே, அங்க போனா ஜனங்கள் கேட்பாங்களே, உன்னை அனுப்புன தேவனுடைய நாமம் என்ன என்று கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றாரு. அப்போ கேட்கும்போது தேவன் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 14ஆம் வசனத்துல அதுக்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரோடு சொல்வாயாக. அங்க ஒரு நாமத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. இருக்கிறேன் என்ற நாமம். இந்த நாமத்தின் அடிப்படையில் நீ அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய ஜனங்களை நீ விடுதலை பண்ண வேண்டும். அதற்கு கூப்பிடுறாரு மோசேவை, வா அப்படின்றாரு. அப்ப தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மோசேவை தேவன் கூப்பிடுறாரு. 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் பேசுறாரு பாருங்க. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். நீங்க நல்லா பாருங்க. 20ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு, ஆகையால் நான் என் கையை நீட்டி, என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கையை நீட்ட போறேன் அப்படின்றாரு. மோசே கிட்ட சொல்றாரு. யார் கையை நீட்ட போற? தேவன் சொல்றாரு. நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். மோசே கிட்ட சொல்றாரு, என்னுடைய கையை நான் நீட்டுவேன் அப்படின்னு. அப்ப தொடர்ந்து நம்ம 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கிறார் இங்க மோசே கிட்ட தேவன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மறுக்கிறாரு மோசே, நான் போக மாட்டேன், இந்த பார்வோனுக்கு முன்பாக நான் போவே மாட்டேன். மறுக்கிறாரு, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, நீ தான் போனவா, எனக்கு பதிலாக நீ தான் அந்த அதிகாரத்தை வல்லமை நீ தான் பயன்படுத்தணும், நான் உனக்கு அதிகாரத்தை வல்லமையை கொடுக்குறேன், நீ அதை பயன்படுத்து அப்படின்னு சொல்றாரு மோசே கிட்ட. அவர் தொடர்ந்து நான் போக மாட்டேன், நீ வேற யாரும் அனுப்பும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தில் உம்முடைய பார்வையில நலமானவனை யாருன்னு அனுப்பும் மோசே சொல்றாரு. இல்ல இல்ல நீ தான் போனவா. தேவன் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை நாம் தான் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நீங்க மறுக்கவே முடியாது. மோசே தொடர்ந்து சொல்றாரு, நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ற. அப்போ மோசே கிட்ட தேவன் பேசுறாரு. யாத்திராகமம் 4:2, கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையிலே இருக்கிறது என்ன என்றார். அப்ப சொல்றாரு, ஒரு கோல் என்றான். ஒரு சில மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, சாதாரண கோல் ஆண்டவரே என்கிட்ட இருக்குது, சாதாரண ஒரு கோல். இது வந்து மெய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாங்க. என்னன்னா அதை மேய்ச்சி கொண்டே போவாங்க, ஏதாவது விலங்கு வந்து அடிக்கிறதுக்கு. அவர்களுக்கு உதவி செய்யும்படி இந்த கோல் இருக்குது. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இது சாதாரண கோல், இது ஒரு கோல், இது ஒரு தடி அப்படிதான் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த தடியை தேவன் தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அற்புத விதமாக தேவன் மாற்றுகிறார். தொடர்ந்து நான் போக மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ 11ஆம் வசனத்துல யாத்திராகமம் 4:11, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? அதனால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இவ்வளவு சொல்றாரு, நான் கூட இருப்பேன், அவனை விட்டு போக மாட்டேன், வாக்கு கொடுக்கிறாரு. பல அற்புதத்தை செய்யறாரு. கோலை கீழே போடு, அது பாம்பா மாறுது, அதை வாழை பிடி, கோலா போடுது, உன் கையை தூக்கி உரையில போடு, வெண்குஷ்டம் போல பிடிக்குது, மறுபடியும் கையை வெளியேடு, அப்படியே நார்மல் கை போல வருது. இவ்வளவு அற்புதத்தை பண்றாரு. மோசே மறுக்கிறார், நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்றாரு. அப்போ 13ஆம் வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாராயிலும் அனுப்பும் என்றார். பாருங்க எவ்வளவு அடம் பிடிக்கிறார் பாருங்க. அதிகாரத்தை கொடுக்கிறாரு, வல்லமை கொடுக்கிறாரு மோசேக்கு தேவன். இவர் அதை மறுக்கிறாரு, அடம் பிடிக்கிறார், நான் போவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்றாரு. அப்போ தொடர்ந்து 15ஆம் வசனத்துல பாருங்க. அப்போ 14ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகி ஆரோன் உன் சகோதரர் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறேன். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி
அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். 16ஆம் வசனம், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பாருங்க, அவ்வளவுதான், முழு அதிகாரத்தையும் மோசேக்கு கொடுத்துட்டாரு. நீ தான் தேவனா இருப்ப, நீ தான் அதிகாரம் உடையவனா இருப்ப, நீ தான் வல்லமை உடனா இருப்ப பேசுறாரு பாருங்க மோசே கிட்ட தேவன். ஆரோன் தான் உனக்கு வாயா இருப்பான். மோசேக்கு தேவன் எப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார் பாருங்க. நீ தேவனா இருப்பாய், அவனுக்கு தேவனா இருப்பாய். அவன் என்ன செய்ய வேண்டுமோ, அவன் என்ன சொல்ல வேண்டுமோ நீ கட்டளையிட வேண்டும், நீ உன்னுடைய வல்லமை அவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுகிறது இல்லையா? பின்பு தேவன் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் என்ன பண்றார்? உண்டாக்கி ஆளுகையை கொடுக்கிறார். அதே ஸ்தானத்துக்கு மோசைக்கு கொண்டு வருகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய், இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்றார். இங்க என்னன்னா, தேவனை போலவே மோசேவை மாற்றிட்டாரு. தேவன் எப்பேற்பட்ட அதிகாரமுடையவர், எப்பேற்பட்ட வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை முற்றிலுமாய் மோசேவை மாற்றிட்டார். தேவன் முழு அதிகாரத்தையும் வல்லமையும் மோசே கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இந்த கோலை எடுத்து கொண்டு போ அப்படின்றாரு. இந்த கோல் பாருங்க எப்படி மாறுது. 20ஆம் வசனத்துல, யாத்திராகமம் 4:20, அப்பொழுது மோசே தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்களையும் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையார். ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடுவான். 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் தேவன் கேட்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்கிறாரு. அது ஒரு கோல், சாதாரண கோல். ஆனா இதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அது பாருங்க, அது தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் எடுத்து கொண்டு போனான். இது எப்படிங்க தேவனுடைய கோலா மாறிச்சு நடுவில் அப்படின்னு பார்த்தா, இந்த 16ஆம் வசனம் சொல்லுவது பாருங்க, நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய், என்னுடைய ஸ்தானத்தை எடுப்பாய், தேவனுடைய அதிகாரத்தையும் தேவனுடைய வல்லமை எடுப்பாய், முழு அதிகாரத்தையும் முழு வல்லமையும் அவனுக்கு கொடுக்க முடியும். அந்த கோல் தேவனுடைய அதிகாரம் பெற்ற கோலை மாறுகிறது. இதை கையில் எடுத்துட்டு போ, இதை வச்சு நீ எகிப்தில் பல அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் மோசே கிட்ட கொடுத்துட்டு அனுப்புறாரு. எகிப்துக்கு வராரு மோசே, வந்து பல அற்புதங்களை செய்கிறாரு. பாருங்க, மறுபடியும் மோசேக்கு யார் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். யாத்திராகமம் 4:1, கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். மறுபடியும் சொல்றார் பாருங்க, நான் உன்னை தேவனாக்கினேன், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு வல்லமை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து நம்ம அந்த 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கையில் அந்த அதிகாரம் பெற்ற கோல் இருக்கிறது. அந்த அதிகாரம் மோசே கிட்ட இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாரு பாருங்க மோசே எகிப்து தேசத்தில். 19ஆம் வசனம் 7:19, மேலும் கர்த்தர் மோசை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகி அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் ரத்தமாக முடி உன் கையை நீட்டு. யார் கைங்க? யார் கை நீட்டு சொல்றாரு அப்படின்னா, மோசேனுடைய கையை நீட்டுன்றாரு. அங்க மோசே அழைக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு, என் கையை நீட்டுவேன் எகிப்துக்கு நேரா சொல்றாரு. இங்க யார் நீட்டுறா? மோசே நீட்டுறாரு. மோசே மூலியமாக தேவனுடைய அதிகாரம் வல்லமையும் நீட்டப்படுகிறது. இங்க அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இங்க முழு அதிகாரத்தையும் முழு வல்லமையும் மோசே எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறார். எகிப்து தேசத்துல 10 வாதைகள் 10 அற்புதங்களே இந்த மோசே மூலியமாக செய்யறாரு. யார் செய்யறாரா? மோசே செய்யறாரு. தேவன் மோசே மூலியமாக அந்த அதிகாரம் உடையவனாய், அந்த வல்லமை உடையவனாய் இது எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறார். இந்த தொடர்ந்து நீங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, மோசே அதிகாரம் பெற்றவனா இருக்கிறாரு, தேவனுடைய வல்லமை பெற்றவனா இருக்கிறாரு, தேவனுடைய அபிஷேகம் பெற்றவனா இருக்கிறாரு.
மோசே கிட்ட அதிகாரம் இருக்கு, வல்லம் இருக்கு. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்திட்டு வராங்க. முன்பாக செங்கடல் இருக்கிறது. அப்போ ஜனங்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள், பிரதானமான ரதங்கள், குதிரை வீரர்கள், யுத்த வீரர்கள் எல்லாம் பின்னாடி துரத்திட்டு வராங்க. துரத்திட்டு வரும்பொழுது முன்னாடி செங்கடலா இருக்கு. நடுவில் மாட்டின மாதிரி லாக் பண்ண மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ நடுவில் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் பயப்படுறாங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் செத்தா நல்லா இருந்திருக்குமே, எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்து இப்படி பயந்து அப்படியே அலறாங்க. அப்போ தேவன் மோசே கிட்ட ஒரு அதிகாரத்தை வல்லமை கொடுத்துருக்கிறார். இப்போ எல்லாம் பயப்படும் பொழுது மோசே சொல்றார் பாருங்க, யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். மோசே பாருங்க தைரியமா நின்று பேசிட்டாரு. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் கர்த்தர் உங்களுக்காக பண்ணுவார். அதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி போட்டு அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல, நான் சொல்லிட்டேன், வேற ஒரு மாதிரி இருக்கு, புலம்புறாரு, அழுகுறாரு, பயப்படுறாரு. தைரியமா நின்று பேசுறாரு, ஜனங்களுக்கு முன்பாக தைரியமா நின்று பேசுறாரு. ஆனா பின்னாடி போயிட்டு அழுதுருப்பாரு, எப்படி போவான் ஆண்டவரே, எப்படி நான் கடந்து போவேன் அடியேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அப்போ சொல்லும் பொழுது 15ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அவர் கேட்கிறேன், நீ ஏன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், வல்லமையை கொடுத்துருக்கிறேன், சகல அதிகாரத்தையும் நான் உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். ஏன் பயப்படுற, ஏன் அழுவுற, ஏன் புலம்புற அப்படின்றாரு தேவன். அப்போ அந்த அதிகாரத்தை நீ தான் பயன்படுத்த வேண்டும் சொல்ற பாருங்க. 16ஆம் வசனத்துல, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரலை கடந்து போவார்கள். அதிகாரத்தை பயன்படுத்த சொல்றாரு. நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் தான் பயன்படுத்த வேண்டும். தேவனோட வார்த்தையில வல்லம் இருக்கு, ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தை எடுத்து நாம் பேசும் பொழுது நாம் கட்டளையிட வேண்டும். நமக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். இதை வைத்து நாம் கட்டளையிடும் பொழுது, பேசும் பொழுது அது நமக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. இங்க மோசே பாருங்க, இந்த கோலை எடுத்து இந்த செங்கடலுக்கு நேராக நீட்டுறாரு, அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். செங்கடல் பிளக்குது, இதுல அவங்க நடந்து போறாங்க. இப்படி மோசேனுடைய வாழ்க்கையில் தேவன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இன்னும் கேட்டா மோசேனுடைய வாழ்க்கையில பயன்படுத்தினார், யோசுவாவுடைய வாழ்க்கையில தேவன் பயன்படுத்துறார். பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1 எப்படி தேவனுடைய அதிகாரம் செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 1:5 வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடன் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்குண்ட திடமனதாக இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். 30 லட்சம் பேர் மோசைக்கு கீழ்ப்படிந்தார்கள். மோசே எப்படியெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார் இதெல்லாம் பார்க்குறாங்க. மோசே கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த அதிகாரத்தை வல்லமையை மோசே பயன்படுத்தும் போது ஜனங்கள் எல்லாம் பார்த்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். மோசே மரித்த பின்பு யோசுவா அந்த ஸ்தானத்துக்கு வருகிறார், அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த இடத்துக்கு வரும்பொழுது யோசுவா யோசிச்சிருப்பாரு, மோசே தான் ஒரு சுப்பீரியர் லீடர், மிகப்பெரிய ஒரு தலைவனா மோசே இருந்தாரு. இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த போறேன் அப்படின்னு யோசுவா கலங்கி போயிருக்கிறாரு. அப்போ கலங்கும் போது தான் இங்கே சொல்றாரு, நான் மோசே கூட எப்படி அதிகாரத்தையும் வல்லமையும் நான் கொடுத்து வழி நடத்தினேனோ அதே போல நான் உன் கூட இருந்து உனக்கும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி நீ அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்து என்று யோசுவா கிட்ட சொல்லுகிறார். இங்கே யோசுவாவும் அதிகாரம் பெற்றவனா இருக்கிறார். உபாகமும் 34:9 மோசே நூனின் குமாரன் யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியில் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்.
அங்கே பாருங்க, கையை வைக்கும் பொழுது ஞானத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த அதிகாரத்தின் வல்லமையும் கொடுத்து செயல்படும்படி அவனை முழு அதிகாரமுடையவனை யோசுவாவை மாற்றுகிறார். ஆனால் யோசுவா என்ன பண்ணுறாருன்னா அழுது புலம்புறாரு. ஆண்டவர் எப்படி ஆண்டவரே பண்ண முடியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் வழி நடத்த முடியும், இது என்னால் முடியாது என்று புலம்பி அழுகிறார். அதனால தான் 9ஆம் வசனத்தில் மீண்டும் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, துகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இப்போ அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ யோசுவா வந்து அதிகாரத்தை பயன்படுத்த போறாரு. என்னன்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம், இந்த எரிகோ கோட்டை இருக்கிறது. இந்த எரிகோ கோட்டையை வந்து தகர்த்து எரிய வேண்டும். இந்த தகர்த்து எரிய வேண்டும் என்றால் யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை, ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் அந்த கட்டளையும் யோசுவாவையும் பயன்படுத்துறாரு. பாருங்க, யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரிங்கள் என்று நான் உனக்கு சொல்லும் நாள் மட்டும், சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்களா என்று கட்டளையிட்டிருந்தான். பாருங்க, கட்டளையிடுறாரு. அதிகாரமுடையவனாய் வல்லமையுடையவனாய் யோசுவா என்ன பண்றாருன்னா கட்டளை இடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறார். தேவன் சொல்றாரு, யோசுவா கூட நான் உன் கூட இருப்பேன், தேவனுக்கு ஜனங்களுக்கு முன்பாக நான் ஒரு மேன்மையை வைப்பேன், கீர்த்தியை வைப்பேன், புகழ்ச்சியை வைப்பேன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறார், அவரை வந்து மகிமைப்படுத்துகிறார். அப்போ அதிகாரத்தை தேவன் கொடுத்து செயல்பட வைக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு அதிகாரத்தை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த அதிகாரத்தை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்த வேண்டும், கட்டளையிட வேண்டும். இயேசுவே தன்னுடைய வாழ்க்கையில அதிகாரத்தை பயன்படுத்துறார். பாருங்க, எப்படியெல்லாம் அவர் அதிகாரத்தை பயன்படுத்துறார் பாருங்க. இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வசனம் எப்பேற்பட்டதா இருக்கிறது, அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. இப்போ அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. 35ஆம் வசனத்துல, அப்போ அங்க ஒரு பிசாசு இருக்கு, பிசாசு பிடிச்ச மனுஷன், அந்த பிசாசனுடைய மனுஷன் எப்படி தேவன் விரட்டுறாரு பாருங்க. 35 அதுக்கு அந்த பிசாசு வந்து புலம்புது. 34 அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். 35 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு பேசி கொண்டார்கள். சொல்றாங்க பாருங்க, பிசாசை வந்து பரட்டுறாரு. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் பார்த்து பயப்படுறாங்க. இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இயேசு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தன்னுடைய ஊழியத்துல பயன்படுத்துறார் பாருங்க. இயேசு 100% மனுஷனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்தார். இந்த மனுஷனாக வாழ்ந்த இயேசுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல், தேவன் இயேசுவோடு கூட இருக்கிறார். முழு அதிகாரத்தையும் முழு வல்லமையும் இயேசுக்கு கொடுத்துட்டு இந்த வல்லமை அதிகாரத்தை தன்னுடைய ஊழியத்தில் எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. பிசாசு மீது பயன்படுத்துகிறார். எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இயற்கைக்கு மீது அவர் பயன்படுத்துறார் பாருங்க, அவருடைய வல்லமையை பயன்படுத்துறார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 14:26 அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவரோடு பேசி, திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, கடல் மேல நடந்து வராரு. நடக்கும் பொழுது எல்லாம் பயப்படுறாங்க, ஆவேசம் என்று கலங்குறாங்க, பயந்து கலங்குறாங்க. அப்போ சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்றாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, இயேசுவே நீரே ஆனால் நான் வந்து கடல்ல வந்து நடக்கும்படி எனக்கு நீ கட்டளையிடும் என்று சொல்றார் பாருங்க. கட்டளையிடும். இயேசு அதிகாரம் பெற்றவனா இருக்கிறாரு.
அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவராக இருக்கிறாரு. இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இந்த இயற்கைக்கு மாறாக எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. இந்த இயற்கையே இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கீழ்ப்படிய செய்கிறார். பேதுரு பாருங்க, நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்படின்றாரு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, அதற்கு அவர் வா என்றார். கட்டளை இடுறாரு, வா. அப்போது பேதுரு படவை விட்டாருங்க, இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல், எதன் மேலங்க? கடல் மீது நடக்கிறாரு பேதுரு. ஒரு அதிகாரத்தை, ஒரு கட்டளையை இங்க பேதுருடைய வாழ்க்கையில் தேவன் கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் இப்பேற்பட்ட அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயற்கை மீது அதிகாரம் பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றிலும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க பேதுரு இந்த காத்து அலெல்லாம் பார்த்து பயந்து சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்ற. உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்றாரு. தேவன் தன்னுடைய ஊழியத்தில் அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு, வல்லமையை பயன்படுத்துகிறாரு. எப்படி பயன்படுத்தினார்னா, தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து அவர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இப்போ இந்த அதிகாரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம மறுபடியும் வாசிக்க போறேன். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழும்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமாக சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக கொடுத்தாரு. இப்போ எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரத்தையும் இயேசு மூலியமாக, இயேசுவோடு கூட நம்ம சேர்ந்து ஆளுகை செய்ய முடியாது தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இவர்களெல்லாம் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்? மோசே, யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தினா, கட்டளையிடுகிறார்கள், வாயை திறந்து பேசுகிறார்கள். இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, இந்த வார்த்தையில அதிகாரம் ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தையை எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை வைத்து பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்முடைய பொருளாதாரத்தின் மீதும், கையின் பிரயாசத்தின் மீதும், குடும்ப வாழ்க்கையிலும், கல்வியிலும், திருமண வாழ்க்கை உறவிலும், உங்களுடைய பணத்தின் மீதும், நீங்க செய்யற எல்லா காரியங்கள் மீதும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எடுத்து நீங்கள் கட்டளையிட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் எப்பேற்பட்ட காரியமா இருக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இங்க ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறார் பாருங்க. அவரு ஒரு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாரு. அந்த அதிகாரம் பெற்ற மனுஷனுக்கு வல்லமை, அதிகாரம் எங்க இருக்கிறது நன்கா தெரியும். அந்த எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இங்க காட்டப்படுகிறார் பாருங்க. 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி ஒரு ஆர்மி மேன். இந்த ஆர்மி மேன் கீழே ஏகப்பட்ட ஒரு சோல்ஜர்ஸ்ல இருப்பாங்க. இவர் அதிகாரத்தை பயன்படுத்துறாரு பாருங்க. இவருக்கு அதிகாரம் பயன்படுத்த தெரிந்த மனுஷன். இவருக்கு நல்லா தெரியுது, வார்த்தையில வல்லம் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஒருத்தனை நான் வா என்றான் வரான், ஒருத்தனை போ என்றா போறான். இதே அதிகாரம், இதே வல்லமை, இதே ஜீவன் இயேசு உம்மிடத்துல அந்த அதிகாரம், வல்லமை, ஜீவன் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை, அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லும் என்று 100க்கு அதிபதி இயேசு கிட்ட சொல்றாரு. இயேசு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை
காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ எல்லா அதிகாரத்தையும் சரீரமாக சபைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் தலையா இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் அதிகாரம் உண்டு. தலையோடு கூட சேர்ந்து சரீரமும் நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்கிறோம். அப்போ ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த விசுவாசியின் அதிகாரத்தை வல்லமை எடுத்து நீங்கள் கட்டளையிட வேண்டும். பயப்படாமல் கட்டளையிட வேண்டும். உங்கள் பொருளாதாரத்தின் மீது இயேசு கிறிஸ்துவின் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பண பெருக்கத்தையும் நிறைவையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. இதில் ஜீவன் வல்லமை அதிகாரம் பெருக்கத்தின் கூடிய எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிட வேண்டும். கட்டளையிடும் பொழுது என்ன நடக்கும்னா அங்கே நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பேசும்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு பரமேறி பரலோகத்துக்கு போயிட்டாரு. இயேசுடைய ஊழியத்தில் பேதுரு இருந்தார். அப்போ இயேசு காட்டி கொடுக்கப்படுறார். யூதாஸ் காரியத்தால் காட்டி கொடுக்கப்பட்டவர் கல்வாரி சிலுவைக்கு நேராக போகிறாரு, மரிக்க போகிறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, யார் உன்னை மறுதளிச்சாலும் சரி, நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 3 தரம் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா இயேசுவை மறுதளிக்கிறார். யாருன்னு எனக்கு தெரியாது இயேசு அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறார். அப்போ அவரை கல்வாரி சிலுவை தூக்கி போட்டு இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க. அதாவது கல்வாரி சிலுவையில் போட்டு கொலை பாதகன் போல் அவரை அரைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தை பார்க்கும்பொழுது பேதுருக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா, அவரு போய் நம்ம 3 வருஷம் அவரோட கூட இருந்தோம், அவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அனுபவிச்சோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை வல்லமையை பார்த்தோம், இதெல்லாம் பார்த்துமே ஒரு பயத்தில் அவரை நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வில் இருக்கிறார் பேதுரு. பேதுரு ஒரு ஊழியத்தை செய்யும்படி தேவன் பேதுரு அழைச்சாரு. மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன், எனக்கு பின்ன வா அப்படின்னு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்தார் பேதுருக்கு. இந்த இயேசுவை தெரிலன்னு சொல்லிட்டு போயிட்டு பிறகு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்ட பிறகு ஊழியத்தை விட்டே போயிட்டாரு. நான் மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறேன், நான் வரல, என்னாலலாம் இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வுக்கு போயிட்டாரு. அப்போ மறுபடியும் உயிர் தெழுந்து இயேசு சொல்றாரு, நான் உயிர் தெழுந்து விட்டேன், இப்போ பேதுருக்கிட்ட சொல்லுங்கள் என்று. அப்போ அதுவரையும் வல்லமை அதிகாரம் எதுவுமே இல்லை பேதுருக்கிட்ட. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் மிகப்பெரிய ஒரு வல்லமையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, பெந்தேகோஸ்தே நாள் வருகிறது. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேலே ஊற்றப்படுகிறார். 120 பேரில் ஒரு ஆள் பேதுரு. ஊழியமே செய்ய முடியாது, பயத்தில் போன ஆள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. ஊழியமே வேணாம், என்னால் செய்ய முடியாது, பயந்து போன ஆள் பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஐக்கியம், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு நீண்ட பிரசங்கத்தையே இந்த 2ஆம் அதிகாரத்தில் பண்றாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்காக யூத ஜனங்கள் இடத்துல நின்று பண்றாரு. அவ பண்ணும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வல்லமைய அதிகாரத்தை கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார் பாருங்க. பயந்து போன பேதுரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையை பெற்றுக்கொண்டு ஊழியத்தில் எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துறாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் ஜெபவெளியாகிய 1ஆம் வசனம். ஜெபவெளியாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்திருக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலயத்திலே வாசலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற போற பேதுரும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவளை நோக்கி பார்த்தான். இங்கே தன் தாயின் வயிற்றிலே சப்பனை பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வராங்க.
சர்ச்சுக்கு முன்பாக பிச்சை கேட்கும்படி வைக்கிறாங்க வாசல்ல. அப்போ அந்த இடத்துல ஊழியத்துக்கு வராரு பேதுருவும் யோவானும் வராங்க. வரும்பொழுது அந்த பிச்சை கேட்குறாரு. பேதுருக்கிட்ட யோவான்கிட்ட ஏதாவது கேட்டால் தங்கம் வெள்ளி பணம் ஏதாவது கிடைக்கும்னு கேட்குறாரு. ஆனால் பேதுரு அந்த இடத்துல நின்று உற்று பார்த்து எங்கள் இடத்துல வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் பேதுருக்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை. இல்லை இல்லை, அவங்கக்கிட்ட பணம் இருந்தது. உண்மையாகவே என்ன சொல்ல போனால் இந்த இடத்துல சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள் அப்படின்னா, பணத்தையும் வெள்ளி தங்கம் இதெல்லாம் கொடுத்தா இவன் காலி பண்ணிடுவான். இவனுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிரந்தரமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு இங்கே என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்துகிறார். என்னன்னா, தாயின் வயிற்றிலே பிறந்த ஒரு சப்பானி, இயற்கையாகவே அவனுடைய பிறப்பு ஒரு சப்பானியாய் அவன் பிறக்கிறான். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பேதுரு இந்த இடத்துல கிரியை அதிகாரத்தை அவர் செயல்படுத்துகிறார். 6ஆம் வசனத்தில் பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்ன தரப்போறார் பேதுரு? அந்த அதிகாரம், அந்த வல்லமை அவனுடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பாருங்க, பேதுருக்கு பயந்து போன பேதுரு, ஊழியத்தையே செய்ய முடியாது, என்னால் ஒருபோதும் ஊழியத்தை செய்ய முடியாது, நான் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே நான் போயிடுறேன், நான் இதுக்கு தான் லாக்கி, என்னால் ஊழியத்தில் நின்று பேச முடியாது, நான் எதுவும் பயன்படுத்த முடியாது என்ற பேதுரு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையில பொழிந்தருளின பிறகு அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் எடுத்து பயன்படுத்துகிறவராய் பேதுரு இருக்கிறார். என்னிடத்தில் உள்ளதை கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இதே அதிகாரத்தை தான் தேவன் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியான் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் வல்லமை நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம பயப்படுறோம், நம்ம பயன்படுத்த முடியல. ஏன்னா சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னால் இது முடியாது, மோசையை போல நான் போக மாட்டேன், இது என்னால் செய்ய முடியாது, இது யாராலும் இதை பண்ண முடியாது. பேதுரு போல நான் பழைய தொழிலுக்கு போயிடுறேன், இதெல்லாம் லாக்கி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்தாம தட்ட கழிக்கிறவர்களா இருக்கிறோம். உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த வல்லமை அபிஷேகம் நாம் பயன்படுத்தாமல் தவறி விடுகிறோம். நம்ம கிட்ட வல்லமை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, கர்த்தருடைய நாமம் என்ற அதிகாரம் இருக்கு. இதை நாம் ஒவ்வொருவரும் நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை கொண்டு நாம் கட்டளையிட வேண்டும். அவருடைய நாமத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குவோமாக. அவர் எப்படி இந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கினார்? வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. பேசுகிறார், வாயை திறந்து பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அதே போல அதிகாரமுடையவர்களால் நாம் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு சுகத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் விடுதலையும் வெற்றியும் நல்வாழ்வையும் முன்னேற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு செழிப்பையும் சந்தோஷத்தையும் கையின் பிரயாசத்தில் மிகப்பெரிய வெற்றியும் எடுத்து நாம் தேவனை போலவே அதிகாரமுடையவர்களாய் வல்லமையுள்ளவர்களாய் நாம் எடுத்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்வார். பலனே இல்லாதவனுக்கு அவர் பலனை கொடுக்க முடியும். இயற்கையில பிறப்பு சப்பானியா இருக்கிறான். இந்த இயற்கையில பிறந்த சப்பானிக்கே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவனுக்கு பலன் உண்டாகும் பொழுது இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றிருக்கிறோம். வாயை திறந்து சொல்லணும் பாருங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறேன்னா இருப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இதெல்லாவற்றையும் நாம் வாயை திறந்து பேச வேண்டும், கட்டளையிட வேண்டும். அதிகாரத்தை வல்லமை நாம் பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார்.
பிசாசை நீங்க துரத்தலாம், தரித்திரத்தை நீங்க துரத்தலாம், ஏழ்மையை நீங்க துரத்தலாம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை எழுந்து நின்று நீங்க என்ன பண்ணணும்னா, இயேசு எப்படி இந்த காற்றையும் கடலையும் நின்று அதட்டினாரோ அதே போல நீங்க எழுந்து நின்று உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, சிக்கல் இதெல்லாம் இருக்கும்பொழுது, கண்ணீர் வேதனை இருக்கும்போது நீங்கள் எழுந்து நின்று தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து நீங்கள் கட்டளையிட வேண்டும். அந்த இடத்துல உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்க தனியா இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். தேவனுடைய அதிகாரம் இருக்கு, தேவனுடைய வல்லமை உங்களோட கூட இருக்கிறது. நீங்க தனியா இல்லை, உங்களுக்கு பின்னாலே பரலோகமே வேலை செய்து கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யமே உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக தேவ தூதர்களை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த தேவ தூதர்கள் நமக்காக ஊழியத்தை செய்யும்படி தேவன் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது, ஒரு ஐபிஎஸ் வேலை, ஒரு போலீஸ் வேலை எனக்கு கிடைக்கிறது. அரசாங்கம் அந்த போலீஸ் வேலைக்கு என்ன அதிகாரம், என்ன வல்லமை கொடுக்குது அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குது இல்லையா? ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குது, போலீஸ் ஆடை, அந்த யூனிஃபார்ம் கொடுக்குது, அதிகாரத்தை கொடுக்குது. அதோடு கூட கை துப்பாக்கி இங்கே வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? துப்பாக்கி, வல்லமை, அதிகாரத்தையும் கொடுக்குது, வல்லமையும் கொடுக்குது. அரசாங்கம் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை, வல்லமையை யார் பயன்படுத்த வேண்டும்? நான் பயன்படுத்த வேண்டும். எனக்கு அரசாங்கம் ஒரு போலீஸ் வேலையை கொடுக்குது, ஒரு அதிகாரத்தை கொடுத்து, வல்லமை கொடுத்து, கரெக்டாக யூஸ் பண்ணணும். எல்லாமே அப்ரூவல் பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. நான் இந்த யூனிஃபார்மை கழட்டி வீட்டில் வச்சுட்டு, துப்பாக்கியை வீட்டில் வச்சுட்டு, பீரோவில் நல்லா டைட்டாக துப்பாக்கி போட்டு பூட்டி வச்சுட்டு, ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆண்டவரே திருட வந்துட்டான், ஆண்டவரே அதிகாரத்தை பயன்படுத்த முடியலையே. துப்பாக்கி உள்ள வல்லமை தூக்கி பீரோவில் வச்சுட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்குது. திருடன் வரான் அப்படின்னா அந்த வல்லமை எடுத்து சுடணும். அநேக விசுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் கொடுத்ததும் அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கல ஆண்டவரே, மோசையை போல செங்கடல் முன்னாடி இருக்க ஆண்டவரே, பின்னாடி பார்வோன் இருக்க ஆண்டவரே. மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, என் கிட்ட நீ ஏன் முறையிடுற? உங்ககிட்ட செங்கோலை கொடுத்துருக்கிறேன், உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், உங்ககிட்ட வல்லமையை கொடுத்துருக்கிறேன், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்ககிட்ட தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க எழுந்து நின்று அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் வல்லமை பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள். நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கிறது. நாம் சரீரமா இருக்கிறோம், இயேசு தலையா இருக்கிறார். அதனால எந்த பிரச்சனையும் கண்டு நம்முடைய வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இல்லை, முடியாது, என்னால் செய்ய முடியாது, இதை பண்ண முடியாது, எப்படி ஆகும், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எடுத்து தூக்கி உங்களோட வாழ்க்கையில வேரோடு அறுத்து தூக்கி எறிஞ்சிருங்க எங்கேயாவது. ஏன்னா நம்ம புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய திங்கிங் அதை புதுப்பிக்கப்பட வேண்டும். நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும். எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாருக்கு? நமக்கு. அவருக்கு பலன் இருக்கிறது. அந்த பலனை தூக்கி நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அதனால எங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை, எங்கே தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மலைக்கு இந்த மலைக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் இந்த வார்த்தையில் கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தையை தூக்கி உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டாரு. இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்னா இருதயத்தில் வச்சு நாவலை நீங்கள் கட்டளையிட வேண்டும். அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் பயப்படக்கூடாது, தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, பயப்படாதிருங்கள், தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், வல்லமை கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய வார்த்தையும் எடுத்து தேவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் முடத்தில் வருகிறோம். ஆண்டவரே,
இந்த அற்புதமான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உடைய கிருபைகள், உடைய இரக்கம் எங்களோட சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசிக்கு எங்களுக்கு நீர் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மூலியமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிறைவாகிய சரீரமான சபைக்கு நீர் அதை கீழ்ப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர், நீ எங்களை சபையாக மாற்றியிருக்கிறீர். தலையாக கிறிஸ்து இருக்கிறார் ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர். எல்லாமே எங்களுக்கு பாதத்தின் கீழ் இருக்கிறது, எல்லாமே எங்களுக்கு கீழாக இருக்கிறது ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து ஆண்டு கொள்ள வேண்டும். எங்களுடைய வல்லமைக்கு கீழாக இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால பொருளாதார செழிப்பை நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. பெரிய ஒரு மாபெரும் விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தரித்திரம், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை ஆண்டவரே வேரோட நாங்கள் அறுத்து அது எல்லாவற்றையும் நடுக்கடலை நாங்கள் தூக்கி தூர எறிகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில பண பிரச்சனைகள், கடன், தரித்திரம், இந்த மாதிரி எண்ணங்களிலிருந்து நீர் மாபெரும் ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஒரு கட்டளை நாங்கள் எடுக்கிறோம், அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாகி கர்த்தர், அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம், அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. அந்த அதிகாரத்தை எல்லாம் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் பயன்படுத்தும்படி நீர் உதவி பண்ணுவீராக. இயேசு என்ற நாமம், அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இவர்கள் பயன்படுத்தும்படி நீ உதவி பண்ணுங்க. உடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் விசுவாசிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள், அற்புதங்களை செய்வீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சம்பூர்ணமாய் நிரம்பி வழிகிற விதத்தில் கர்த்தருடைய மேய்ப்பர் என்று அவருடைய வாழ்க்கையில் நீர் விளங்கும்படி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பேங்க் அக்கௌண்ட், பாக்கெட்டு, கை, பர்ஸ் எல்லாமே பணத்தினால், பொருளாதார ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், வியாதியோடு வந்திருக்கிறோம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வியாதி ஒன்றுமல்லாமல் பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர், உம்முடைய தழும்புகளால் சுகமானோம், குணமானோம் என்கிற அந்த வசனத்தை நாங்கள், அந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். உடைய பூரண கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர், இவர்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அதிகாரம், வல்லமை எடுத்து நீ பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை அவருடைய வாழ்க்கையில் வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உடைய நாமம் மகிமைப்பட்டு மாட்டாரே. எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். நீங்கள் தொடர்ந்து தனிப்பட்ட ஜபத்தில் நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபையின் போதகர் வெற்றி வாழ்வு அவருடைய மனைவி மேரி பிரிசல்லா அவருக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் நம்முடைய சபை போதகருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டு நல்லபடியாக முடிந்தது. அதுக்காக கர்த்தரை நீங்கள் நன்றி செலுத்தி உங்கள் ஜபத்தில் அவனை நினைத்து ஜெபிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ.